வணக்கம் ஆயிஷா வஞ்சதிக்க நான் உங்கள் ஆனந்தன். தமிழக ஆசிரியர் கூட்டணி இந்த சங்கத்தின் சார்பாக இந்த சங்கத்தின் பொதுச் செயலாளர் திரு வின்சென்ட் பால்ராஜ் அவர்கள் கொடுத்த பரிந்துரைகள். அரசு பள்ளியில் பணி செய்து கொண்டிருக்கின்ற ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு, குறிப்பாக சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்துவதற்கு முன்னால் சில பரிந்துரைகளை இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தலைமையில் இன்று மாலை ஆசிரியர் தேர்வு வாரிய வளாகத்தில் ஒரு கூட்டத்தோடு நடந்தது. இது சங்க பிரதிநிதி கூட்டும் போது முக்கியமாக ஒரு சங்கத்தோடைய கோரிக்கைன்னு வச்சுக்கலாங்களேன். தமிழக ஆசிரியர் கூட்டணி இதோட அகில இந்திய செயலாளர் அண்ணாமலை, அதன் பிறகு எழிலரசன், வின்சென்ட் பால்ராஜ், ராஜசேகர் அண்ட் ரமாமணி. இவர்களில் வின்சென்ட் பால்ராஜ் அவர்கள் என்ன பரிந்துரை கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஒன்று சொல்லலாம், இந்த பரிந்துரைகள் அத்தனையுமே அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு என்ன விதமான கோரிக்கைகள், நிலைப்பாடுகள் தேவை என்பது இருக்க தவிர அரசு பள்ளிக்கு வெளியில் இருக்கிற வேலை வாய்ப்பற்ற ஏற்கனவே 2013 டெட்டு பாஸு, 15, 17, 19, 22 இது போல் கடந்த காலங்களில் டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணவங்களுக்கு எந்த ஒரு கோரிக்கையோ எதுவுமே இல்லை. இன்னொன்று, அந்த பர்சன்டேஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரையும் இங்கே கேட்டுக்கிறது யாருக்குன்னா அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் பர்சன்டேஜ் ரிலாக்ஸேஷன் கேட்டுறாங்களே தவிர அரசு பள்ளியில் பணி செய்யாமல் வெளியில் இருக்கின்ற வேலை வாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு பர்சன்டேஜ் ரிலாக்ஸேஷன் கேட்கல. இந்த பரிந்துரையில் ஆசிரியர் தகுதி தேர்வில் மதிப்பெண் மாநில வாரியாக, இது உங்களுக்கு தெரியும், வெளியே இருக்கிறவங்களும் கேட்குறாங்க, இதே காரணம் காமிச்சு உள்ளவங்களும் கேட்குறாங்க. உத்தரப்பிரதேசம், பீகார், ஆந்திரா, தெலுங்கானா, ஹரியானா, இந்த ஒடிசாமில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு போனால் மேற்கண்ட அடிப்படையில் பாருங்கள், பர்டிகுலராக அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. மேற்கண்ட அடிப்படையில் தமிழ்நாட்டில் சிறப்பு தகுதி தேர்வு எழுதும் ஆசிரியர்களுக்கு தேர்ச்சி மதிப்பெண்ணை 40% நிர்ணயம் செய்திட கேட்டுக்கொள்கின்றோம். இப்போ இந்த இடத்துல என்னென்னா ப்ளூ பிரிண்ட் சேஞ்சஸ் கிடையாது. எப்படின்னா 100 மார்க்குக்கு எக்ஸாம் வைக்கிறோங்க அப்படின்றத விட என்ன தேர்வுனா வச்சுக்கோங்க, ஆனால் 40% நிர்ணயிங்க. 100 மார்க் வச்சாலும் சரி, 150 மார்க் வச்சாலும் சரி, எப்படி இருந்தாலும் 40%. சப்போஸ் நமக்கு 100 மார்க் ஒரு கொஷின் பேப்பர் வருதுன்னா 40 மார்க் எடுத்தாவே பாஸ் அப்படின்ற ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. இல்லை 150 மார்க் எக்ஸாம் வைக்கிறாங்க அப்படின்னா 150 மார்க் எக்ஸாம் வைக்கிறாங்கன்னா 60 மார்க் எடுத்தாவே பாஸ் அப்படின்ற ஒரு நிர்ணயத்தை பண்ணணும்னு இருக்காங்க. அப்புறம் சர்வீஸ் வெயிட்டேஜ் வச்சு ஒரு 20% மார்க் கொடுக்க சொல்கிறாங்க. மேலும் பணிநிலை கல்வி தகுதியினை விட கூடுதல் தகுதி வச்சுருக்காங்கன்னா அதுக்கும் ஒரு வெயிட்டேஜ் கொடுக்க சொல்கிறாங்க. இது வந்து செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் முடிஞ்சு போச்சு. அடுத்து பிடி அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரையும் இது என்ன சொல்கிறதுன்னு தெரில. அரசு பள்ளியில் இருக்கிற ஆசிரியர்களுக்கு ஒரு கோரிக்கை, வெளியில் இருக்கிறவங்க ஒரு கோரிக்கை அப்படின்ற மாதிரி இருக்குது. எப்படின்னா பட்டதாரி ஆசிரியர் பொறுத்த அவர்களுக்கு உரிய பாடத்திலிருந்து 90 வினாக்கள் கேட்கணும் அப்படின்றாங்க. ஸோ விச் மீன்ஸ் வாட், 90 கொஷினும், மேக்ஸ்னால் 90 மேக்ஸில் இருக்கணும். சயின்ஸ் டீச்சர்னால் அவங்க ஃபிசிக்ஸ்னால் ஃபிசிக்ஸில் 90 கொஷின், கெமிஸ்ட்ரினா கெமிஸ்ட்ரியில் 90 கொஷின், பாட்னினா பாட்னி 90 கொஷின், ஜுவாலஜினா ஜுவாலஜியில் 90 கொஷின், ஹிஸ்ட்ரி படிச்சிருக்காங்களா ஹிஸ்ட்ரியில் 90 கொஷின், ஜாகிரஃபி படிச்சிருக்காங்களா ஜாகிரஃபியில் 90 கொஷின். அப்போ 60 கொஷின் என்னவா சார் இருக்கும் அப்படின்னா அது இதுக்கு மேலே தான் தெரிய வரும். 90 கொஷின் இப்படி இருக்குது அப்படின்னா மீதி இருக்கிற 60 கொஷின் 20 தமிழாவோ, 20 இங்கிலீஷாவோ, 20 சைக்காலஜியாவோ இருக்கும். இந்த மாதிரி ஒன்று போகுது. ஆனால் ஒரு விஷயம் இங்கே புரியுது, பட்டதாரி ஆசிரியர் பொறுத்த வரையும் அந்தந்த பாடத்திலிருந்து 90 வினாக்கள் கேளுங்க, வேறு பாடத்தில் கேட்குங்க. மேக்ஸ் டீச்சருக்கு சயின்ஸ் எழுதணும் கட்டாயம் வேணாம், ஹிஸ்ட்ரி டீச்சருக்கு ஜாகிரஃபி எழுத வேண்டிய அவசியம் கிடையாது, ஜாகிரஃபி ஹிஸ்ட்ரி எழுத வேண்டிய அவசியம் கிடையாது, ஃபிசிக்ஸ் டீச்சர் மேக்ஸ் படிக்க வேணாம், பாட்னி டீச்சர் மேக்ஸ் கெமிஸ்ட்ரி படிக்க வேணாம். இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடை ரொம்ப தெளிவாக கோரிக்கை கேட்டுறாங்க. ஆனால் வெளியில் இருக்கிறவங்க கேட்க மாட்டேறாங்க. சரி இருக்கட்டும், இது கோரிக்கை அரசு பள்ளி சார்ந்தனால இருக்க. இந்த பதிவை நீங்கள் பார்த்துக்குங்க. அடுத்து ஆசிரியர் தகுதித்தாள் தேர்வு 2 விண்ணப்பிக்க பட்டப்படிப்பில் குறைந்தபட்ச மதிப்பெண் கேட்கப்படுகிறது. அப்போது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் 45%, 45% கீழே இருக்கிறவங்க எக்ஸாம் அப்ளை பண்ண முடியாதுன்னு ஒரு ரூல் இருக்குது. அப்போ அந்த அடிப்படையை பார்த்தோன்னா நிறைய பேரெல்லாம் அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன கேட்குறாங்கன்னா, பட்டப்படிப்பில் மினிமம் பாஸ் இருந்தால் போதும், அவங்களே எக்ஸாம் எழுத சொல்கிறாங்க. ஏன்னா அந்த காலத்தில் 45%, 50% அப்படின்றது ஒரு டிகிரி இல்லை. ஸோ ஒரு குவாலிஃபை டிகிரி பாஸாக அப்ளை பண்ணுங்கள், எக்ஸாம் எழுதுங்க, உள்ளே வாங்க. இல்லை டிகிரி பாஸாக எம்ப்ளாய்மெண்ட் வழியாக உள்ளே வாங்க.
அப்படி தானே இருந்தது. அப்படி இருக்கும் பொழுது இப்போ வெளியாட்டுக்கிற ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் பார்க்கணும் 45% கீழே அப்ளை பண்ண முடியாதுன்னு ஒரு ரூல் வரதுனால இதில் பல பேர் பாதிக்கப்படுவாங்க. 2000க்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் வாங்கினவங்க, 2000 ஆர்டி ஆக்ட் வரதுக்கு முன்னாடி அப்பாயிண்ட் ஆனவங்கள நிறைய பேர் பாதிக்கப்படுறதுனால பட்ட படிப்பில் குறைந்தபட்ச தேர்ச்சி இருந்தாவே போதும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி ரொம்ப டீட்டெயிலாக போகுது. இந்த பிடிஎஃப் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை நீங்களும் படித்து பாருங்கள். சில முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் படிச்சலாம். அப்புறம் தொடக்க கல்வித்துறை பணியாற்ற ஆசிரியர் பல பேர் மத்திய அரசோட சீடெட் எழுதியிருக்காங்க. ஸோ சீடெட் பாஸ் ஆனவங்களுக்கு இந்த டெட்டிலேருந்து விலக்கு கேட்குறாங்க. ஒய் நாட் இன் அவுட் சைட் டீச்சர்ஸ்? ஆசிரியர் அரசு பள்ளியில் இருக்கிற ஆசிரியர் சீடெட் பாஸ்னால் டெட்லேருந்து விலக்கு கேட்குற மாதிரி, ஏன் பணி வாய்ப்பில் இல்லாத ஆசிரியர்கள் வெளியில் இருக்கிறவங்களும் சீடெட் எழுதினா இந்த டெட் எக்ஸாம் எழுத வேணாம், சீடெட் மார்க்கை வச்சு நியமன தேர்வு எழுதலாமே. இப்போ இது ஒரு புதிய விதமான ஒரு கோரிக்கையே இந்த பரிந்துரையிலேருந்து உருவாக போகுது. யாரெல்லாம் சீடெட் பாஸ் ஆகிருக்காங்களோ அப்போ சீடெட் பாஸ் ஆனவங்க நியமன தேர்வு எழுதுறதுக்கு அனுமதி கேட்கலாம். அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு தமிழ்நாடு டெட்டிலேருந்து விலக்கு கொடுக்குறோம், காரணம் சீடெட் பாஸ் அப்படின்னா. அதே போல் தமிழ்நாடோட ரெகுலராக நடக்கிற டெட்டுக்கு விலக்கு கொடுக்கணும்னா யாரெல்லாம் சீடெட் பாஸ் ஆனாங்களோ அவங்க தமிழ்நாடு டெட்டு எழுத தேவையில்லை, நீங்கள் டேரெக்டாக நியமன தேர்வு எழுதலான்ற ஒரு கோரிக்கை இனி வரும் காலங்களில் இந்த விதியை அமல்படுத்திட்டாங்கன்னா கண்டிப்பாக வெளியில் இருக்கிறவங்க கோரிக்கை வரதான் செய்யும். அடுத்து, மாற்றுத்திறனாளிகளுக்கு தகுதி தேர்வு விலக்களிக்க வாய்ப்பு கேட்குறாங்க. டோட்டலாகவே அரசு பள்ளியில் இருக்கிற மாற்றுத்திறனாளி ஆசிரியர்களுக்கு முழுக்க சிறப்பு தகுதி விலக்கு கேட்குறாங்க. இன்னொன்று, எஸ்சி எஸ்டியை பொறுத்தவரையும் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு காலகட்டத்தில் பின்னடைவு பணியிடங்கள் இருக்கும் பொழுது டிடிஎட் இல்லாதவங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, பட்டப்படிப்பு படிச்சிருந்தா கூட உள்ளே வாங்க, நீங்கள் இணை ஆசிரியர் பணிபுரியலான்னு ஒரு விதி பயன்படுத்தியிருக்காங்க. இதில் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் இருந்து எஸ்சி எஸ்டி பின்னடைவு பணியிடங்கள் இருக்கும்போது எம்ப்ளாய்மெண்ட்ஸ் என்ன டிடிஎட் படித்தவங்க யாருன்னா வாங்க. சரி, டிடிஎட் படித்தவங்க யாருமே இல்லையா, டிடிஎட் இல்லைன்னா கூட நேரடி பட்டம் படித்தவர்கள் இருக்கீங்களா, வாங்க இடைநிலை ஆசிரியர் பணி செய்யுங்க அப்படின்னு அப்பாயின்மெண்ட் ஆனவங்க இருக்காங்க. இப்படி இருக்கிறவங்கெல்லாம் இப்போ வெளியே இருக்கிற அந்த டெட்டு நோட்டிஃபிகேஷன், சிறப்பு டெட்டு நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே போகும்போது இடைநிலை ஆசிரியர்களுக்கு நான் பேப்பர் 1 டெட்டு எழுதி நான் அதை பாஸ் ஆகி என் பணியை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா அவங்ககிட்ட டிடிஎட் சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்றது கொடுத்துருக்காங்க. முழுக்க இதில் இருக்கின்ற 11 பாயிண்ட்டும் சிறப்பு தகுதி தேர்வு நடத்துவதில் இருக்கின்ற டிஃபிகல்ட்டிஸ், எவ்வளோ டிஃபிகல்ட்டி இருக்குன்றதை இங்கே தெளிவாக தமிழக ஆசிரியர் கூட்டணி கொடுத்துருக்கு. மிக சிறந்த ஒரு பரிந்துரையும் கூட. இது எல்லாம் வேலைவாய்ப்பு இல்லாத வெளியில் காத்து கொண்டு இருக்கிற ஆசிரியர்களும் இதெல்லாம் படித்து பாருங்கள். உங்களுக்கு எதெல்லாம் தேவையோ அதையும் கேட்டு உரிமையை பெற்றுக்கொள்ளுங்கள். அரசு பள்ளியில் இருக்க ஆசிரியர்கள் அவர்களுக்கான உரிமைகளை ஒரு ஆலோசனை கூட்டம் வச்சு நீங்கள் என்ன சொல்லுங்கள், அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பண்ணிக்கிறோம் மாற்றிக்கிறோன்னு அரசாங்கம் கீழே இறங்கி வருது. அப்போது அதே மாதிரி அரசு பணியில் இல்லாத தமிழ்நாட்டில் உள்ள வேலைவாய்ப்பட்ட இளைஞர்களும் உங்களுக்கும் சங்கம் இருக்குன்னா சங்கம் வழியாக கோரிக்கை வைங்க, சங்கம் இல்லையா ஒரு அமைப்பு வழியாக கோரிக்கை வைங்க, அமைப்பு இல்லையா தனிநபராக கோரிக்கை வைங்க, அப்படியும் இல்லையா நீதிமன்றத்தை நாடுங்கள். ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய உரிமையை பெற்றுக்கொள்ளுங்கள். இது ஆயிஷாவின் அச்சம் தவிர. இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய செய்திகள் இதில் வந்துகிட்டே இருக்கும். இது ஆயிஷாவின் அச்சம் தவிர. மறக்காமல் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க.